அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி. இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம எல்லாரும் கண்டிப்பாக பசுவிற்கு உணவு கொடுத்துட்டு வருவோம். இந்த பசுக்கு உணவு கொடுத்தால் பல கோடி புண்ணியங்கள் சேரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது. அப்போது நம்ம பசுக்கு அகத்திக்கீரை, வாழைப்பழம், இந்த மாதிரி நமக்கு என்ன முடியுதோ நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி பசுவுக்கு நம்ம தானம் செய்வோம். இல்லை சிலர் கோசாலைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து அந்த மாதிரி புண்ணியங்கள் தேடிக்குவாங்க. இப்போது பசுவிற்கு உணவு கொடுக்கும்போது நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் உச்சரிச்சுட்டு நீங்கள் சொன்னீங்க. ஒரு தடவை உச்சரித்தா போதும். சொல்லிவிட்டு நீங்கள் பசுவிற்கு உணவு கொடுத்தீங்க அப்படின்னா, இப்போ வாழைப்பழமோ இல்லை அகத்திக்கீரை இது மாதிரி நீங்கள் என்ன கொடுத்தாலும் சரி, இந்த மந்திரத்தை சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய 7 ஜென்ம பாவம் தீரும் அப்படின்னு சொல்லி ஐதீகம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்திரத்திற்கு அப்படி ஒரு சக்தி இருக்கிறது. பசுவிற்கு உணவு கொடுக்கும்போது சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிக்சரில் பார்த்துக்கோங்க. சர்வ காமதுகே தேவி சர்வ தீர்த்தா பிசோசினி பாவனே சுரபி ஸ்ரேஷ்டே தேவி துப்யம் நமோஸ்துதே. இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு முறை உச்சரிச்சுட்டு அப்புறம் பசுவிற்கு கொடுங்க. கண்டிப்பாக 7 ஜென்ம பாவங்கள் தீரும். இந்த மந்திரத்திற்கு உண்டான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்பவனே, எல்லா தீர்த்தங்களாலும் அபிஷேகம் செய்யப்படுபவனே, மங்கள வடிவானவனே, பெருமைக்குரிய காமதேனுவே, உன்னை வணங்குகிறேன் என்பதுதான் இந்த மந்திரத்தோட பொருள். இப்போது இந்த மந்திரத்தோட பொருளும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதை சொல்லிட்டு நம்ம உணவு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 7 ஜென்ம பாவங்கள் தீர்ந்து நம்ம குடும்பத்துக்கு பார்த்திங்கன்னா குடும்ப சாபம், பித்ரு சாபம், இன்னும் என்னென்ன சாபங்கள் இருக்கிறதோ எல்லாமே விமோசனம் கிடைக்கும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.